வணக்கம் மகளே! இன்னைக்கு நம்ம சேனல்ல சிட்னி ஸ்வினி நடிப்பில ரிலீஸ் ஆன தி ஹவுஸ்மேட் அப்படிங்கிற ஒரு எராட்டிக் த்ரில்லர் பத்தி பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, தங்கறதுக்கு கூட வீடே இல்லாம கார்லயே தூங்கிட்டு வர்றாங்க நம்ம ஹீரோயின் சிட்னி ஸ்வினி. இவங்க கேரக்டர் பேர் வந்து மில்லி. இவங்க ஏதாவது ஒரு வேலை தேடி அந்த வீட்டுக்கு போயி, அந்த வீட்ல தங்கி இருந்து தான் தன்னோட லைஃப்ப கொஞ்ச நாள் ஓட்டணும் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. அந்த காலகட்டத்தில வேலை தேடி அடையிறப்போ, அவங்களுக்கு நீனா அப்படிங்கிற ஒருத்தவங்களோட வீட்ல வந்து வேலை கிடைக்குது. அவங்களோட ஹஸ்பண்ட் ஆண்ட்ரூ. அவர் வந்து ஒரு வக்கீலாவும் இருக்காப்ல. இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு அந்த வேலையுமே இன்டர்வியூ வச்சு போய் செலக்ட் ஆகி அந்த வீட்லயுமே தங்க ஆரம்பிச்சுடுறாங்க. தங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க நீனாவோட கேரக்டர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற மாரி இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோத்தனமான கேரக்டராவே இருக்கு. எப்ப எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதே கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இவங்க ஹீரோயினுமே வந்துட்டு ரொம்ப வாட்டி வதைக்கிற மாரி, கொஞ்சம் கொடுமைப்படுத்துற மாரியான சூழ்நிலைகள்லாம் அமையுது. அந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது அவரோட ஹஸ்பண்டான ஆண்ட்ரூ தான். ஒரு கட்டத்தில இந்த ஆண்ட்ரூவுக்கும் மில்லிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கனெக்ஷன் ஆயிடுது. அவங்க கொஞ்சம் அஜால் குஜால் வரைக்குமே எல்லை மீறி போயிர்றாங்க. அந்த அஜால் குஜால் சம்பவம் நீனாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதனோட விளைவுகள்லாம் என்ன? கடைசியா இந்த கதை எந்த சூழல்ல மாறி நிக்கிது? அப்படிங்கிறத ஒரு பக்கா த்ரில்லர் பாணியில சொல்றது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. ஹீரோயின் சிட்னி ஸ்வினிய தாண்டி மிகப்பெரிய பங்கு வந்துட்டு இந்த படத்துல அமண்டா ஷெஃப்ரிட் தான். அவங்க தான் நீனா கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ஆத்தி ஒரிஜினல் சைக்கோ மாதிரியான நடிப்ப தான் அந்த குடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அமனிக்கு கோவம் வரும்போதெல்லாம் நமக்கு அப்படியே ஒரு மாரி அள்ளு விடுற மாரி அப்படிங்கிற மாரி இருக்கும். என்ன பண்ணி தொலையுமோ அப்படிங்கிற மாரி தான் நமக்கு யோசிக்க தோணும். மொத்தமா அந்த கேரக்டராவே மாறி நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஹீரோயின் சிட்னி ஸ்வினியுமே மில்லி கேரக்டர்ல கில்லி மாரி தான் இருக்காங்க. நம்ம எதிர்பார்க்குற அனைத்துமே அனைத்துமே இம்மி அளவு மாறாம கிடைக்கும். ஏன்னா, இவங்களோட படத்துல நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ, அந்த வேலையும், அந்த சீனுமே இதுல நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம, இவங்க நடிக்கவுமே செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இவங்க படங்கள்ல வந்துட்டு பெருசா ஆக்டிங் ஸ்கோப் இல்லாத மாரி ஒரு ஃபீல் இருந்தாலுமே, இதுல இவங்க பிரிச்சு மேஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம். குறிப்பா கடைசி 1 மணி நேரத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இவங்களோட கேரக்டரே வேற மாரி ஒரு எலவேஷன்ல வந்து நிக்கும். அந்த இடமெல்லாம் செம்மையா இருக்கும். அத தாண்டி இவங்க கேரக்டர் யாரு? இவங்களோட பேக்ட்ராப் என்ன? அப்டிங்கிற சொல்ற சீன்லயுமே செம்மையா இருந்தது. அதே மாரி படத்துல இன்னொரு சஸ்பென்ஸ் கேரக்டர் அப்டின்னா, பிராண்டன் ஸ்க்லெனார் தான். ஆண்ட்ரூ கேரக்டர்ல வர்றவரு. மனுஷன் அசால்ட்டா பண்ணியிருக்காரு. ஏன்னா, இவரோட கேரக்டர் பத்தி நம்ம ரிவீல் பண்ணிட்டோம் அப்டின்னா, படத்தோட சுவாரஸ்யமே முடிஞ்சிரும். நீங்க படத்துல பாருங்க, அவ்வளோ எதார்த்தமா மனுஷன் பண்ணியிருப்பாப்ல. இவர தாண்டி இவங்க ஹீரோயினுக்கு எச்சரிக்கை குடுக்குற ஒரு மனுஷனா வருவாப்ல. அதே மாரி மற்ற கேரக்டர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு அவங்கவங்களுக்கு குடுத்த வேலைய பக்காவா செஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தோட மூடுக்கு என்ன தேவையோ, அத பக்காவா குடுத்துருக்கு. அதே மாரி சினிமாட்டோகிராஃபியுமே சூப்பரா இருந்தது. ஸ்க்ரீன் பிளேய பொறுத்தவரைக்கும், கதையோட போக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு மாரி கவர ஆரம்பிச்சுரும். கொஞ்சம் மெதுவாவே நடந்தாலுமே, இந்த மாதிரி படங்களுக்கு வந்துட்டு அது பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஒவ்வொரு கேரக்டரும் என்ன அப்படிங்கிறத அவங்க அறிமுகப்படுத்திட்டு, அதுல இருந்து அந்த கேரக்டர் சேஞ்ச் ஓவர்லாம் நமக்கு குடுக்க வேண்டிய கட்டத்துல மாறுறப்போ தான், இந்த படம் நம்மளுக்கு சூடு பிடிக்கவும் ஆரம்பிக்கும். இந்த படத்த நம்மளுக்குள்ள உள்ளே இழுக்கிற மாரி இருக்கும். அந்த வேலைய இந்த படம் கரெக்ட்டா செய்யுதுன்னே சொல்லலாம். ஏன்னா, படத்தோட ஆரம்பத்தில மெதுவா ஆரம்பிச்சு, இன்டர்வலுக்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வேற மாரியான ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத விட இன்னொரு மிகப்பெரிய சேஞ்ச் ஓவரா இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் பிளேல நமக்கு அந்த மூட கரெக்ட்டா செட் பண்ணி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். சிட்னி ஸ்வினி படத்தில நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ, அத ஆண்ட்ரூ கேரக்டரும், மில்லி கேரக்டரும் செஞ்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அடுத்து இறக்குறேன்டா அப்படியே அப்படிங்கிற மாரியான ஒரு சீன் வரும். அதாவது எல்லா கேரக்டரோட ஒரிஜினல் கேரக்டர் வந்துட்டு ரிவீல் ஆகுற சீன் இருக்கும். அந்த இடத்துலலாம் கொய்யால வேற மாரி ரகமா எலிவேஷன் ஆகுதுன்னே சொல்லலாம். அந்த மெதுக ஆரம்பிச்சு கடைசி 1 மணி நேரத்தில வந்துட்டு பரபரப்பா கொண்டு போயிருப்பாய்ங்க. இது என்னதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உண்டாயிரும். கடைசியா இத எப்படி முடிப்பாய்ங்க அப்படிங்கிற மாரியும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா உண்டாகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சீன்ஸுமே கொஞ்சம் கொடூரமாவும் இருக்கும். அதனால நீங்க தனியா பார்க்குறது நல்லது. அது மட்டும் இல்லாம 18+ சீன்ஸும் வரிசையா இருக்கிறதுனால நீங்க தனியா பார்க்குறது மட்டுமே நல்லது. அதே மாரி படத்த முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வர்ற மாரியான ஒரு சீன் இருக்கும். அதுவுமே மஜாவா இருக்குன்னு நெனைக்கிறேன். மெதுக ஆரம்பிச்சு ஒரு பரபரப்பா முடியிற ஒரு த்ரில்லர் பார்க்கணும். அதுக்குள்ள நம்மளுக்கு 18+ எல்லாமே கன்டென்ட்டோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தாராளமா இந்த படம் பார்க்கலாம். ஏன்னா, கண்டிப்பா இந்த படம் ஒர்த்து தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க மக்களே. இது உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணும்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்து ஒரு நிமிஷத்துல சந்திப்போம். நன்றி.